மறக்காமல் கமெண்ட்டை சொல்லுங்கள். இது பருந்தா கழுகான்னு? பருந்து தான். ஸோ நம்ம கேமராவில் ஜூமிங் ஆப்ஷன் இருக்கனால பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி பழைய கார்லாம் வாங்கி ஓடணும்னு சொல்லி. அடடா 19 டேஷ். வணக்கம் உறவுகளை, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு புது காணொலியில் உங்களை சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு ரைட் ஒன்று போகலான்னு சொல்லி ஒரு பிளான். அதாவது இங்கேருந்து திருகோணமலைக்கு ஒரு 10 கிலோமீட்டர் ரைட் போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி பிளான். ஸோ ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க பெஸ்ட் வீடியோ, போன வீடியோவை. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வர்ற வீடியோ. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அங்கங்கே நின்று கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து அப்படி வர்ற ஒரு வீடியோவாக இருக்கும். ஸோ நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ டக்கு டக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே ஸ்காட், வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன ஏது அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ நம்ம திருகோணமலை கொழும்பு சந்திக்கிட்ட தான் நிற்கிறோம். ஓகே ஸ்காட், நம்ம ரைடு இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நம்ம மூணாங்கட்ட சந்திக்கிட்ட தான் நிற்கிறோம். ஸோ இந்த ரோட்டில் நம்ம நேராக போனோம்னா நிலாவெளிக்கு போகலாம், ரைட்டில் போனோம்னா திருவண்ணாமலை டவுனுக்கு போகலாம். நம்ம இந்த மாதிரி சைக்கிளிங் பண்ணும்போது பழங்கள் சாப்பிட்றது ரொம்ப முக்கியம். அதான் நானும் வாழைப்பழம் 2 வாங்கிக்கிட்டேன். நீங்களும் இந்த மாதிரி சைக்கிளிங் பண்ணும்போது பசி வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி பழங்களை வாங்கி சாப்பிட்டுக்கோங்க. கிளைமேட் இன்றைக்கி மப்பும் மந்தாரமாக இருந்தாலுமே வெயில் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. ஒரு சூப்பரான விஷயத்தை பார்த்தேன். என்ன விஷயம் உங்களுக்கு காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரோட்டில் நான் பாட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வானத்தை பார்த்தா ஒரே பருந்து கூட்டமாக இருந்துச்சு. என்னடான்னு சொல்லி கிட்ட போய் பார்த்தா பாருங்கள் எவ்வளோ பருந்துன்னு சொல்லி. கிட்டத்தட்ட 20-30 பருந்துக்கு மேலே ஒரே இடத்துல கூட்டமாக சுற்றிக்கிட்டு இருக்கு. மேபி நாய், பூனை இல்லைனா ஒரு மாடோ ஏதோ இறந்து கிடக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ பருந்து சுற்றிக்கிட்டு இருக்கு. என்னடா பருந்து கூட கண்டது இல்லையான்னு சொல்லி நீங்கள்லாம் கேட்பீங்க. இந்த மாதிரி தனியாக இருக்க பருந்தை கண்டிருக்கேன். பட் இவ்வளோ பருந்து ஒரே இடத்துல கூட்டமாக சுற்றி இன்றைக்கி தான் வாழ்க்கையிலே முதல் தடவையாக காண்றேன். பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. கேமராவில் ஜூமிங் ஆப்ஷன் இருக்கனால லேசாக போயிடுச்சு. எவ்வளோ தூரம் ஜூம் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பாருங்கள் நம்ம கேமராவில். நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பியாச்சு. அது என்னன்னு சொல்லி எனக்கு ஒரே டவுட்டாக இருக்குது. இதுக்கு மேலே இருந்தால் டேஞ்சர், நம்மளே வந்து கொத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. நம்ம வீடியோ எடுத்துகிட்டு வரனால ரோட்டில் போகிறவங்களும் ஒரு மாதிரி தான் பார்க்குறாங்க. முல்லைத்தீவு ரோட்டில் இது ஒரு ஃபேமஸான மீன் கடைன்னு கூட சொல்லலாம். ஏன்னா ஹோல்சேல் மீன் இங்கே தான் வரும், அதோட ஃப்ரெஷ் மீன் வரும். நம்மளுக்கு கூட வேணுமா இருந்தால் இங்கே போய்ட்டு வாங்கிக்கலாம். பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு தெரியும். இதுக்கு முன்னாடி வீடியோவிலாம் காட்டியிருப்பேன், இந்த பாலத்தில் தான் மீன் பிடிக்கிறாங்கன்னு சொல்லி. அந்த பாலம் தான் இது. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி வியூ. வாவ் வாவ் வாவ், பாருங்கள் வியூ எப்படி இருக்குன்னு சொல்லி. இதுதான் புது பாலம். ஓகேங்க, ரொம்ப நேரம் வெயிலே சைக்கிளிங் பண்ணனால கொஞ்சம் டயர்ட் ஆகிடுச்சு. ஓகேன்னு சொல்லி ஒரு சூப்பரான ஒரு பிளேஸை பார்த்து ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஒரு பிரேக் ஒன்று எடுத்துகிட்டு போகலாம்.
வீடியோவில் பார்க்குறதுக்கு இந்த ரோடு நேராக இருக்க மாதிரி தான் விளங்கும், ஆனால் சரியான மாதிரி ஏற்றம் இது. ஸோ இந்த இடம் தான் கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. ஏன்னா நம்ம இப்போ வந்திருக்க டைமில் பார்த்தீங்கன்னா சரியான வெயிலும் கூட. ஸோ கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து தான் மிதிச்சு போகணும். எனக்கு ரொம்ப நாள் ஆசை இந்த மாதிரி கார் ஒன்று வாங்கி ஓடணும்னு சொல்லி. அடடா பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லி. 19 டேஸ். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இப்போ நம்ம கன்னியாக சந்திக்கிட்ட தான் வந்திருக்கோம். இன்னும் நமக்கு சரியாக 4 கிலோமீட்டர் தான் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதை ஈஸியாக போய் ரீச் பண்ணிடலாம். என்ட்ரன்ஸை பார்த்தாலே உங்கள் எல்லாருக்கும் விளங்கும்னு நினைக்கிறேன். எஸ், நம்ம இப்போது கிழக்கு பல்கலைக்கழகத்துக்கு போகிற ரோட்டுக்கு முன்னாடி தான் நிற்கிறோம். இது பார்த்தீங்கன்னா மேலே மலை உச்சியில் முருகன் கோயில் ஒன்று இருக்குது. சரியாக 7 மணிக்கு போகிற மாதிரி இருக்கும் அந்த கோயிலுக்கு போகிறதா இருந்தால். இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கர ஸ்பீடில் தான் போய்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட 30-40 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கேன். சரியான மாதிரி பள்ளம் ஒன்றுங்க. ஓகே ஸ்குவாட், இன்றைக்கி விலாகில் பார்த்தீங்கன்னா நான் பெருசாக எதுவுமே பேசியிருக்க மாட்டேன். பேக்ரவுண்ட் மியூசிக் மட்டும் போயிருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சும்மா அப்படியே சைலண்ட்டாக அப்படியே வியூ பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பிளானில் தான் போனேன். ஓகே ஸ்குவாட், இந்த வீடியோவை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. பாய் ஸ்குவாட்.